மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு இடையே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சரியாக 10 மணிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 499 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்தில் 41 மாணவிகள் வந்து முதலிடம் வந்துள்ளார்கள். இதில் சென்னை மாநகரை பொறுத்தவரை சென்னை கிழக்கு வேலம்மாள் மெட்ரிகுலேஷன் பள்ளியைச் சேர்ந்த மாணவர் இருவர்கள் வந்து 499 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்தில் முதலாவதாக வந்துள்ளார்கள். இதில் முதல் மாணவியாக அனுகீர்த்தனா, இரண்டாவதாக சிவானி என்ற 2 மாணவிகளுமே 499 மதிப்பெண் எடுத்துள்ளார்கள். அனுகீர்த்தனா நம்மிடம் இருக்கார், அவரிடம் நேரடியாக கேட்போம். அம்மா சொல்லுங்க, நீங்க வந்து மாநிலத்தில் முதலிடமா வந்திருக்கீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்கு? நேற்று இரவுக்கு இப்போவுக்கு உங்க மகிழ்ச்சி எப்படி, எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்குது? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இல்லை, நீங்கள் எப்படி பாடத்தை வந்து படிச்சீங்க? உங்களுக்கு பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகம் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க? I studied from day one very hard, and vice president, correspondent, parents all encouraged me to get this marks, and they motivated us, and more exams were conducted to get this marks, and more coaching, and teachers were excellent to teach us. ஆசிரியர்கள் ரொம்ப நல்லா நடத்துனாங்க. நீங்கள் எப்படிமா படிச்சீங்க? இந்த முதல் மதிப்பெண் வர்றதுக்கான உங்களோட பயிற்சி முறை எப்படி, நீங்கள் எப்படி படிச்சீங்க? First, from day one itself, I started to read. ஒரு நாளுக்குன்னா அன்றைக்கி ஈவினிங்கே போய் படித்தேன். ஸோ உங்களோட சேர்ந்து இன்னொரு மாணவியும் முதலிடம் வந்திருக்காங்க. நீங்கள் 2 பேருமே வந்து மாநிலத்தில் முதலிடம் வந்திருக்கீங்க, இந்த பள்ளியை சேர்ந்த மாணவிகள். எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I expected this to get, so I hard work to get this marks, and I am so excited. உங்கள் மகள் வந்து மாநிலத்தில் வந்து முதலிடம் பெற்றிருக்காங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குமா? இப்போ எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது காரணம் வந்து ஸ்கூல் தான். அவங்க டீச்சர்ஸு, அவங்க வைஸ் பிரின்சிபால் எல்லாருமே அவளுக்கு நல்ல என்கரேஜ், வருவ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவ அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி அவள் எடுத்திருக்கா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூல் தான் மெயினாக. அவளை டெய்லி வந்து ஸ்கூலில் நடத்துறத வந்து வீட்டில் டெய்லி படிச்சிருவோம். நீங்கள் அவங்க பொது தேர்வுக்கு ரெடி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரிலாம் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க உங்கள் மகளுக்கு? அவளை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் படின்னு சொல்லுவாங்க. வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் நான் எதுவும் அவங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்ட் பண்ணல. அவங்க மெயினாக வந்து ஸ்கூலு அவங்க மிஸ்ஸு சார் தான் அவங்களுக்கு. அனுகீர்த்தனாவோட தந்தை நம்மிடம் இருக்கிற அவரிடம் கேட்போம். உங்கள் பொண்ணு வந்து மாநிலத்தில் முதலிடம் வந்திருக்காங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வந்து ஏற்கனவே வந்து அவங்க டீச்சர்ஸ்லாம் வந்து நல்லா கோச்சிங் கொடுத்துருக்காங்க. 2-3 தடவை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கவுன்சிலிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுமாதிரி உங்கள் பொண்ணு ஸ்டேட் ரேங்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. நாங்களும் என்கரேஜ் பண்ணோம். டீச்சர்ஸும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க டீச்சர்ஸோட சப்போர்ட்டு தான் அது ஃபஸ்ட்டு வரதுக்கு காரணமே.